வணக்கம்ப்பா. இப்போ மூல நோய் வராமல் இருக்கணும்னா நம்ம நார்ச்சத்துள்ள காய்கறி, கீரை, தண்ணி நிறையா குடிச்சிக்கிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு அந்த மலச்சிக்கல் வராது, மூல நோயும் வராது. மலச்சிக்கல் வந்தால் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வந்து மலம் கழிக்கும் போது அந்த மாதிரி சிறுக 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 அந்த மூல நோய் ஆரம்பித்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். கடைசியில் ஆப்ரேஷன் பண்ணுற அளவு கூட நம்ம போக வேண்டியது வரும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? சரி, வந்துருச்சு, மூல நோய் வந்துருச்சு, இதை எப்படி என்ன செய்யறதுல ஆப்ரேஷன் பண்ணாமலே நம்ம சரி பண்ணலாம். எப்படின்னா, இந்த துத்தி கீரை இந்த ரோட்டோரத்தில் நிறைய முளைச்சி கிடக்கும். அந்த துத்தி கீரையை பறித்து ஒரு கைப்பிடி அளவு வச்சு நல்லா அலசி எடுத்துக்கறணும். ஒரு இவ்வளோ கீரை எடுத்து அலசி நல்லா சுத்தமாக 2-3 தடவை கூட அலசுங்க. அலசிட்டு அதை எடுத்து வச்சு நல்லா தண்ணியெலாம் வடிச்சிட்டு இவ்வளவு ஒரு 1/2 ஸ்பூன் இல்லாட்டி 1 ஸ்பூன் தேவைப்படாத, 1/2 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூட, 1 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறையா விளக்கெண்ணையை ஒரு வடைச்சட்டியில் ஊற்றி அதில் அந்த கீரையை போட்டு நல்லா வதக்கணும்ப்பா. நல்லா வதங்கின பிறகு அப்படியே அந்த எண்ணெயோடு எடுத்து இடிகளில் போட்டு இடித்தாலும் சரிப்பட்டு வராது. மிக்சியிலே போட்டு ஒரு ஓட்டி எடுத்து இவ்வளோ தண்டி எடுத்தால் போதும். இவ்வளோ தண்டி எடுத்து நம்ம கொட்டைப்பாக்கு அளவுன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்து வாயில் போட்டு முழுங்கிடணும். முழுங்கி டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் இப்படி 48 நாள் குடிச்சிட்டு வந்தோம்னா உங்களுக்கு சரியாக போயிடும். உங்களுக்கு அது மிச்சம் இருந்துச்சுன்னா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் கூட நீங்கள் அதை சாப்பிட்லாம்.